என்னதான் இந்தியா 2024ல T20 வேர்ல்ட் கப்பையும் 2025ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் ஜெயிச்சிருந்தாலும் இந்தியன் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இன்னும் ஒரு சோகம் விட்டு போகாமலே இருக்கு. எனக்கு தெரியும், கம்பீர் அங்கிள் தானே. அதான் இல்ல, ஹோம் சாயிலே 2023 வேர்ல்ட் கப்போட ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கிட்ட தோத்து போனதை இன்னும் யாராலையுமே மறக்க முடியல. ஏன்பா அந்த வேர்ல்ட் கப் அப்புறமா 3வது பொங்கலே வரப்போகுது, இன்னும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் பேசல, இந்தியன் டீமோட முன்னாள் பிளேயரான சஞ்சய் மஞ்சரேக்கர் இந்தியா அந்த வேர்ல்ட் கப்பை தோத்து போறதுக்கு காரணமே இந்த ரெண்டு பேர் தான் குண்டு தூக்கி போட்டிருக்காரு. என்னமா சொல்ற? யார் அந்த ரெண்டு பேரும்? சஞ்சய் மஞ்சரேக்கரை பொறுத்த வரைக்கும் 2023 வேர்ல்ட் கப்போட பெஸ்ட் டீமே இந்தியா தான். ஆனா ரெண்டு பேர் எடுத்த ஆஃப் ஃபீல்டு முடிவுகள்னால எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அதுல ஒருத்தர் கேப்டன் ரோஹித் சர்மா, இன்னொருத்தர் கோச் ராகுல் டிராவிட். அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கரெக்ட் தான். கூடவே என்ன சொல்லிருக்காருன்னா, மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிட்ச் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு பார்த்தாங்க. அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப டேஞ்சரஸா மாறிடுச்சு. எப்படி அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க? என்ன சொல்ல வராரு? சொல்றேன். சஞ்சய் மஞ்சரேக்கர் என்ன சொல்றாருன்னா, ஃபைனலுக்கு முன்னாடி இந்தியா டெலிபரேட்டா பிட்ச் ஸ்லோவாகவும் ட்ரை ஆகும், குறிப்பா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்சாவும் மாத்திட்டாங்க. இந்தியாவோட இன்டென்ஷனே இந்தியன் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ஆஸ்திரேலியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான். ஆனா இந்த பிளான் கம்ப்ளீட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்பா, நம்ம ஹோம்ல நடக்கும்போது நமக்கு சாதகமா தானே பிச்சை ரெடி பண்ண முடியும். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இவர் என்ன ஹெச்எம் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்காரு? தப்பு இல்லையா? அந்த பிட்ச் விஷயத்துல இந்தியா பண்ண விஷயம் ஒரு இமாலயன் மிஸ்டேக்னு சஞ்சய் மஞ்சரேக்கர் சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய ஃபைனலுக்கு முன்னாடி பிச்சோட நேச்சரை மாத்துறது தேவையில்லாத விஷயம் சொன்னது மட்டும் இல்லாம அந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தை வளர்த்திருக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இந்தியா தேவையில்லாத அணியை பிடிங்கிட்டாங்களா? அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோ பிச்னால தான் இந்தியாவுக்கு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இந்தியன் பேட்ஸ்மேன்களால பால டைம் பண்ணவே முடியல. ஆனா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்க்கு சூப்பரா அடாப்ட் ஆயிட்டாங்க. இந்த சர்ஃபேஸ்ல அவங்களோட டிசிப்ளினும் பேஷன்ஸும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அவங்களுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது? சில சமயம் மலையாள படம் தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி தான். நேற்று நைட் ஹாட் ஸ்டார்ல ஏதோ தமிழ் டப்பிங்ல படம் பார்த்திருப்பான் போல. சரி, நீ மேல சொல்லு. அதுல இந்த பிச்சிலேயே மெயின் விக்டிமே சூரியகுமார் யாதவ் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா சூரியகுமார் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு பால் பேட்டுக்கு நல்லா வந்தா தான் சூப்பரா விளையாடுவாங்க. ஆனா இந்த ஸ்லோ பிச்சினால அவரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்தே நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. இந்தியா தெரியாமலே அதை தப்பு பண்ணி அவங்களோட மேட்ச் வினர்ஸ்க்கு இது ரொம்பவே டிஃபிகல்ட் ஆகிட்டாங்க. சோ ஸ்கை சம்பவம் பண்ணாம போறதுக்கு இதுதான் காரணமா? மஞ்சரேக்கரோட கோர் ஆர்குமெண்ட் ரொம்பவே சிம்பிள். ஆஸ்திரேலியா இந்தியாவை ரொம்ப ட்ரிக்கா தான் யோசிச்சு தோக்கடிக்கல. இந்தியா ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி தான் இந்த மேட்சை தோத்து போயிட்டாங்க. சோ பிச்சை சேஞ்ச் பண்ணதுனால தான் இந்தியா தோத்து போயிட்டாங்கன்னு சஞ்சய் மஞ்சரேக்கர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்தியா சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு தானே. கூடவே மேத்யூ வேடன் இந்தியா ஃபைனலுக்கு வந்த உடனே அவங்க ஜெயிச்சிட்டதா நினைச்சிட்டாங்க. ஆனா இது ரெண்டு குதிரைங்க ஓர ரேஸ்னு அவங்க புரிஞ்சுக்கல. பிரஷரை இந்தியாவை விட ஆஸ்திரேலியா நல்லா ஹேண்டில் பண்ணதுனால வேர்ல்ட் கப்பையே ஜெயிச்சிட்டாங்கன்னு ஹைடன் தெரிவிச்சிருந்தாரு. சரி, முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோலாச்சு என்ன பிரயோஜனம்? தோத்தது தானே. மக்களை, இந்தியாவோட டிஃபிட்டுக்கு என்ன காரணம்? பிட்ச் மேனிபுலேஷனா இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸான கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.